ஹே காய்ஸ், ஜீரோ மைல் ஸ்டோனில் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம வந்து வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ரூல்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் இருக்குது. அதாவது ஸ்நாக்ஸு, ஃபுட் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த 10 இது இதில் பேர் எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம குழுக்கள் முறையில் போடும்பொழுது இவங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு எடுக்கணும். அந்த எடுக்கிற 2 ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இவங்க அந்த கிளாஸில் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு நம்ம கொடுப்போம் இவங்ககிட்ட. இதை அவங்க குடிச்சு என்னென்ன ஜூஸ் பண்ணி கொடுத்தா இவங்க குடிச்சு அதர்வைஸ் குடிக்கணும், இல்லைன்னா சாப்பிட்டு என்னென்ன அதில் கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட். யார் கடைசியில் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. டேஸ்ட் பண்ணணுமா குடிக்கணுமா? அதாவது இந்த கிளாஸ்ல கொடுத்துருவோம்ல, நீங்க செலக்ட் பண்ற இந்த ஐட்டத்தை வந்து அடிச்சு ஊத்தி இதுல கொடுத்துருவோம் அந்த கிளாஸ்ல. சரி, ஓகே. நீங்க வந்து இதை லைட்டா சாப்பிடுவீங்களோ, கையில் எடுத்து சாப்பிடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, ஆனா என்ன 2 ஐட்டம் இதுல கலந்துருக்கு அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும். ஓகே. சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். இது பேச்சுலர் ரூமா இருக்கறனால கெட்டு போன ஃபுட்ஸ் சில வச்சிருக்காங்க. பொங்கல் பாவிங்களா டேய், அது அப்புறம் வேற என்னன்னு மாட்டு பொங்கலுக்கு தெளிச்ச சாணத்துல கொஞ்சம் பாதி இருக்காது. அது போக சில வெரைட்டிஸ். டேய் அந்த மாதிரி அதானே வியர்ட் ஃபுட் சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் பண்றோம். சாணி வடை கொடுப்பீங்க, சாணி வடை நக்கி பார்த்து சொல்ல முடியாது. அது கிருமி நாசினி. அது கிருமி நாசினி. அது வந்து நிலத்துக்கு. அதாவது நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இவரு குடிச்சு பார்ப்பாரு. ஓகே, கரெக்டா தானே? ஒரு எல்லாம் கிளியர் தானே? ஓகேவா ப்ரோ? தானே? ஓகே ஓகேடா. ஓகே गाइस, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே गाइस, இப்போ வந்து துண்டு சீட்டை வந்து தூக்கி போட போறோம். ஒருத்தர் வந்து 2 தான் எடுக்க போறாங்க. ப்ரோ ஒருத்தர் வந்து 2 தான் எடுக்கணும். சார் எப்படி மாட்டி சூப்பரா ப்ரோ என்ன சொன்னீங்க? 2 பேருமே ப்ரோ தான். கண்ணு மூடி எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால ப்ரோ அப்படியே சொல்லிட்டு. ஓகே, போலாம். சொல்லிட்டேன். போட்டு எடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுங்க. போட்டு எடுக்கணுமா? எடுங்க. 2 தான் எடுக்கணும். இந்த ராஜாராணி சீட்டு மாதிரி எல்லாத்தையும் எடுக்க கூடாது. நீ என்னடா ஒன்னு எடுத்துருக்கீங்க, இன்னொன்னு என்ன தலை இருக்கீங்களா? இது 2 தலைவர் எடுத்திருக்காப்ல. இது 2ம் நம்ம கடைக்குட்டி எடுத்திருக்கு. கடைக்குட்டி நம்ம இவங்க செலக்ட் பண்ண அந்த 4 ஸ்நாக்ஸ் வந்து அரைச்சு கொண்டு வந்துட்டோம். அரை கொடூரமா இருக்கு. எப்படி குடிக்க போறாங்க? வீடியோ ஆன்லயே இருக்கு. நீ பாத்துட்டியா? இல்ல என்ன பாத்தீங்க गाइस? நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல, அதான் கேக்குறேன். கரெக்டா கண்டுபிடிக்கலாம் பாப்போம். गाइस, இப்போ நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்ணை கட்டி திறக்கலாமா? எஸ். ஓகே, திறக்கலாம்ல? அட கண்டா நீ வடக்கன் என்ன இது? வடக்கன் ஸ்பீல் விட்டுருக்கீங்க. வடக்கன். சரி, இப்ப குடிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. டப்புன்னு டைம் போகுது. சொன்னா கண்ணு கட்டிட்டு போயிடலாமா? குடிக்கலாம்ல? சாணி ஸ்மெல் வருதா? ஏய், இப்ப அதுதான் தான் கேட்டேன். வரல நீங்க குடிக்கலாமா? குடிக்காம தாராளமா குடிக்கலாம்ல. 100% சேஃப்டி இருக்கு. சேஃப்டி. 4 ஐட்டம் இருக்கு அதுல. ஏதாவது 4 ஐட்டமா? ஏய், ஒன்னு வந்து சிப்ஸ் மாதிரி இருக்குடா. குடிச்சதே பாக்க சொன்னேன். மோந்து வார்த்தெல்லாம் இங்க ஏதோ ஒண்ணு என்ன சொல்லுங்க. குடிக்காம பாருங்க. எப்படி குடிக்காம தங்க புள்ள கமான் வாட வார காலை துள்ளுது பாருங்க. ஏய் குடிக்கலாமா? என்ன தொண்டைய கம்புது. இவ்வளவு இருக்கு. எத்தனை குடிச்சிட்டு
டேய், என்னங்க இது கருப்பு கருப்பா இருக்கு? குடிச்சனா தொண்டே கவிதை கெஸ் பண்ண முடியல. பாவக்காய் நாத்து அடிக்குது. ஏங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க நேரம் வந்து 2 நிமிஷம் தான். ஓகே, ஒன்று வந்து சிப்ஸு, வாழைப்பழம் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, இந்த பச்சை வாசம் அடிக்குது. பச்சை வாசம் அவர் அடிக்குது. சொல்றதை நம்பிக்கிட்டு பாயிண்ட்டை கொடுத்துறாரு. ஆ? ஒரு gift வாங்கி வச்சிருக்காரு முதல்ல. பச்சை வாசம் அடிக்கிறதுனால கண்டிப்பா பக்க பாவக்காய் வாசமா இருக்குது. பாக்க மோந்து பாக்குறாங்க அவங்க. மோந்தேலாம் நக்கி பார்க்க என்ன வேணும்? குடிச்சு பாருங்க. குடிச்சிட்டேன். குடிச்சிட்டீங்களா? ஆ. வடக்குங்கிறது ஏதோ பழக்கப்பட்ட வாசமா இருக்கு, ஆனா என்ன வாசம்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான். இந்த 40 seconds தான். வாழைப்பழம், சிப்ஸ், நீங்க ஃபைனல் பண்ணீங்க. வாழைப்பழம், நீங்க? சிப்ஸ், பாவக்காய். ஏற்கனாலே நீங்களே சொல்றீங்க, நான் என்ன சொல்றது? அவையே அவங்க சொன்னதுல போயிடுச்சு. மொத்தம் எத்தனை ஐட்டம் போட்டிருக்கீங்க? ஆவக்காலாம் வாங்கவே கிடையாது. அப்படியா? இல்ல இல்ல, வாசம் வருது. நானும் சொன்னதே சொல்லலாமா? சொல்லலாம், ஆனா அது உண்மையா எத்தனை கலந்து இருக்கு? பாவக்காய் என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர்லயா இருக்கும். கொஞ்சமா டேய், வாசம் வருதா? பச்சை வாடை வருதா? சேம் ஏஜ் இருக்க பசங்களை கூட்டத்தீங்கன்னா நான் பேசுறேன். நீங்க ஃபைனல் பண்ணிட்டீங்கல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 3 இது சொல்லி நீங்க ஃபைனல் பண்ணிட்டியா? நீ பாருங்க, இவன் நாய்க்கு பிஸ்கட் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். பிஸ்கட்டு, என்ன பிஸ்கட் எல்லாமே சொல்லணும் பேரோட. ஓரியோ பிஸ்கட்டு, வாழைப்பழம். நான் சொல்றேன் 2. 4 ஐட்டம். 4 ஐட்டம் சொல்லணுமா? மொத்தம் 4 ஐட்டமா? ஓரியோ பிஸ்கட்டு, மில்க் ஷேக் இல்லை, சரி. இவரு மொத்தம் 4 ஐட்டம். 4 item. 4 ஐட்டத்துல யார் அதிகமா சொல்றாங்கன்னு தான் கணக்கு. அப்படியா? அப்படியா? 2 பேரும் சொல்லலாம் மாட்டீங்க. நீங்க ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் 3 இது சொல்லிட்டேன். என்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன புரியுதா? மனசுல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இது இப்பதான் நோண்டிட்டு இருக்கேன் பாருங்க. போட்டு ஐயோ, ஆல்ரெடி அது எனக்கு கொடூரமா இருக்கு. அதை போட்டு கிட்டிக்கிட்டு 2 தானே தெரியுது எனக்கு. ஓகேவா? போதும். டைம் காரத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? எனக்கு என்னடா கருமா இது, கழுதுறக்கார எந்திரிக்கணுமாடா. சரி, நீங்க என்ன சொல்லுங்க. சொல்லாமல. ஃபர்ஸ்ட் பெரிய மனுஷன் பாவக்காய், சிப்ஸ், சிப்ஸ்னா என்ன சிப்ஸ்? இதான் லேஸ், வாழைப்பழம் போட்டிருக்கீங்க. இன்னொன்று வந்து பிஸ்கட், தெரியல என்ன பிஸ்கட் தெரியல. இவன் சொன்ன என்ன இப்படி சொன்னே இப்ப இல்ல இல்ல, இல்லையா? இந்த கலர் வச்சு ஏன்னா சொல்றேன். அவன் எடுத்துட்டான் நோண்டி இல்லையா, அதனால சொல்றேன் பிஸ்கட் அப்படின்னு. இந்த கலர் வச்சு சொல்றேன். ஏன் நீங்க அந்த ஓரியோ பிஸ்கட் 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 வந்து மைனஸ் பண்றோம் நம்ம. ஓகே. அதனாலதான் சொன்னேன் நான், நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு. கண்டுபிடிச்சது 50 ரூபா தான் வரியா அப்படிங்கிற மாதிரி சத்தமா சொல்லிட்டேன். ஓரியோ பிஸ்கட் தான். இல்ல இல்ல, நான் பிஸ்கட் நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. நான் 3 சொல்லியிருக்கேன். நான் ஒன்று தெரியல. 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட் தான் கைஸ். தம்பி நீ சொல்லுப்பா. ஓரியோ பிஸ்கட்டு, வாழைப்பழம், லேஸ். இப்பத்தே கண்டமேனி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஏதோ ஏதோ காரப்பொடி ஏதோ இவன் வந்து லேஸே சொல்ல கிடையாது தெரியுமா? இப்ப லேஸ் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, சிப்ஸ் ஏதோ சிப்ஸ் ஏதோ லேஸ் எடுத்துக்க முடியாது. அது நான் ரைட் ஆனது. இப்போ ஆப்பிள். 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 இது என்ன தப்பா? சரி, அவ்வளவுதான். இல்ல அந்த காலத்திலேயே அவன் ஆப்ல கண்டுபிடிச்சிருக்கான் பாத்துக்க. பெரிய ஆள்டா. ஓகே गाइस, இப்ப என்னென்ன கலவையை வந்து இப்ப உங்க சாப்பிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவுதான், பாயிண்ட் முடிஞ்சது. அவன் எட்டி பார்த்து தண்ணி. டைம் தண்ணி தண்ணி இல்ல கணக்கு. தண்ணியோட இன்கிரிடியன்ட் இல்ல. டைம் முடிஞ்சது, அவ்வளவுதான். கை கொடுக்க முடியாதா? லெஃப்ட் கை கொடுக்க கிரிஞ்சுங்க. गाइस, இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன கலவையை குடிச்சிருக்காங்கன்றத வந்து இப்ப நம்ம சொல்ல போறோம். என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு. குர்குரே, அதான் ஜிபி முத்து, செகண்ட் வந்து பனானா, வேணாம். தேர்ட் வந்து ரெட் சில்லி சாஸ், அடுத்து வந்து ஓரியோ பிஸ்கட். இப்போ வந்து பெரியவர் வந்து 3 ஐட்டம் கரெக்டாக சொல்லிட்டாரு. 2 ஐட்டம் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பாவக்காய் அதில் போடவே கிடையாது. அதனால சரி, பெரிய மனசுனாச்சு கொஞ்சமா ஏதாவது கண்டுபிடிப்பாரு அப்படின்னு ஏய், பச்சை பார்த்தா வாடை வருது. சரி, ஓகே. வடக்குட்டியும் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். அது ஒரு ஐட்டம் அண்ணன் சொன்னதை பார்த்து காப்பியை போட்டிருக்கான். அதனால உனக்கு 2 பாயிண்ட் தான். வேணா அடுத்த ரவுண்ட்ல கலக்க போற கலவை மணி இன்னொரு round இருக்கா?
பல ஐட்டம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? 5 ரூபா ஐட்டமும் 10 ஐட்டத்துக்கு மேல வாங்கி வச்சிருக்கேன். பட்ஜெட் ரவுண்டா இருக்கு. சரி, இப்போ இந்த 4 சீட்டை கிளிஸ் போட்டுருவோம். அடுத்து இருக்கிறத வந்து 2 எடுப்பாங்க. அதுல நசுக்கிற வேண்டிய அதுல கண்டிப்பா சாணி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரைஸ் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஐட்டத்தை வந்து சில்லறையா செதறோட போகிறோம். இதுல அவங்க எதை எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம். கத்தி கூட விஜய் சில்லறையா சேர்த்துற விடுறாரு. நாங்க பார்க்கலாமா? நீ பார்க்க கூடாது கட்டியிருக்கு. பெருசு கடவுள். நீ சொன்ன மாதிரி இந்த கடலாம் பார்க்கும்போது தான் டேய் 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 ஓடா அந்த பக்கம். சரி சரி கைஸ், இப்போ அடுத்த ரவுண்டு அரைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இன்ஸ்டால அந்த 2K கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, இதோ உங்களுக்காக அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கு வீடியோ போக போக. இருந்தாலும் மொதல் வீடியோங்கிறனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சரி, இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதோ உங்களுக்காக, கண்ணை திறந்து பாருங்க. இல்ல 2 ஒண்ணுதான். காஃபி போட்ட மாதிரி. இந்த வடக்கன்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருப்பாங்க, எனக்கு எங்க போறேன்னு தெரியாம அந்த மாதிரி இருக்குண்ணே. கழுத்துல கொட்டை குடிங்கண்ணே. மோந்து பாக்கறக்கானே கஷ்டப்பட்டு வாங்கி தெருவா போய் வாங்கிட்டு வந்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சு பட மேல மலர்ந்துட்டு வீடியோ எடுத்து. இல்ல இங்க இருக்க மளிகைகள்ல தானே வாங்கிருக்கீங்க. பின்னாடி பப்ளிசிட்டிலாம் ஒட்டி விட்டு வேர்க்குது. அளவு ஃபேனை போடாம டக்குன்னு குடிச்சு விடுங்க. உள்ள வயிற்று எக்கணும்னு பாக்குறேன், உங்க கால் வெளியே வந்துக்குது. இவன் அறப்படாதெல்லாம் விரல விட்டு எடுத்து கரெக்டா கண்டுபிடிக்கிறானே. இந்த அதெல்லாம் செட் ஆகாது. சிசிஸ் அப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்றது என்னன்னு சொல்லுங்க. இது என்னன்னே தெரியும். என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா தயவுசெய்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் கடைசியில கேட்கும்போது நீங்க சொன்னா போதும். ஏன்டா கோழி பியத்துக்கு ரோட்ல ஒண்ணு பச்சையா கிடந்துச்சு. பிசு பிசு. தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாண்ணே. குடிங்கண்ணே. ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா குடிங்க. மைக்கமே வந்துடும் போல இருக்கு. தம்பி பாசத்தை கொஞ்சம் காட்டுறா. அரைக்கும் போது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் மோதும். 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். கொஞ்சம் குடிங்கண்ணே. அதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல ஒண்ணு கையில எடுத்து பார்த்தா பார்த்தேன். பிச்சு பிச்சு இருந்துச்சு. தீமானே வாந்தி எடுத்துருவான் போல. ஒரு இது கூட கண்டுபிடிக்கணும். ஆமா. இல்ல பச்சை காய் போட்டுருக்காங்க. பச்சை காய் டிஸ்கஸ். நீங்க டீம்மேட்ஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க? நாங்க 2 பேரும் டீம்மேட்ஸ் தானே. டீம்மேட்லாம் கிடையாது. நீங்க அப்புறம் ஆப்போனன்ட்ஸ் 2 பேரும். கொத்தமல்லி சட்னியானே. உங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. ஓகே. நான் சொன்னல இன்னைக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் அவனை கேளுங்க, அப்புறம் நான் இங்க வர இதெல்லாம் நல்லா இந்த வீடியோ நல்லா பண்ணி பார்த்துலாம் வச்சுக்கேன். எல்லா பிள்ளைகளும் ஏய் அங்க பிரபா என் ஃப்ரெண்டு அவன் பார்க்க அவன் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் மிஸ் பண்ணிருச்சு. சொரக்காய். ஓகேவா? சொரக்காய் முதல் ஐட்டம் இருக்கீங்க நீயும். இல்ல காரட்லாம் கிடையாது. சொரக்காய் வாங்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் அவனை கேளுங்க, நான் செகண்ட் நான் சொல்லிட்டேன். சொரக்காய் ஒரே ஒரு சொல்லணும். நீ ஒரு ஐட்டம் சொல்லுங்க. 2 பேரும் கூட்டுக்காரங்களா இருக்கீங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு. இல்ல சொரக்காய் இல்ல. ஒண்ணு புடலங்காயா இருக்கும், இல்ல பாவக்காயா இருக்கும். இந்த 2ல ஏதோ ஒண்ணு. டக்குனு சாய்ஸ் எல்லாம் ஏதாவது நீ சொல்லு. நான் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருக்கீங்க. பாவக்காய். பாவக்காய் இல்ல புடலங்காய். ஏய் நம்ம டேஸ்ட் பார்த்து சொன்னது நானு. நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அடுத்த காயை நான் சொல்லுவேன். ஆமா பாவக்காய் தான். புடலங்காய். ஒரு காய் தான்டா இருக்கும். அதே மாதிரி இத்தனை காய். சரி அடுத்த ஒரு காய் வரும்ல, சொல்லி வச்சோம்னா வரும்ல. அதுக்கு அடுத்த ஐட்டம் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன்.
அடுத்த ஐட்டம் சொல்லு, 4 item சொல்லு. 4 ஐட்டம் இருக்கு இதுக்குள்ள. 4 ஐட்டமா? இது ஒரு கிளாஸ், இதுக்குள்ள 4 ஐட்டம் இருக்குது. 4 item இருக்கா? நீங்களே சொல்லிருக்கீங்க, நான் சொல்லுங்க. இவன் 2 சொல்லிட்டேன். ஐயோ. தெரியுதா? அந்த ஏதாச்சும் தெரியுதா? அந்த ஒரு பார்த்து ஸ்ப்ரே அடிச்சு மூஞ்சி கிட்ட கொண்டு வாங்க. சாணி பார்த்ததுக்கே வயிறு கலக்குதுனே. நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேனே, அதுல சாணி இருக்கு. சாணிக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே கியூட்டி வாங்கிட்டு போடலாம்டா. நான் சொல்லிட்டேன் போடலங்க. ஏய், கூட்ட வச்சிருக்கிறதுல காயா சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஏதோ ஒரு காய் இருக்குல்ல, ஒரு காய் சொல்லியாச்சு, அடுத்த ஐட்டம் சொல்லணுமா இல்லையா? இதுல காய் சேர்த்திருக்கீங்க, ஒரு காய் தான் இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சரிண்ணே, ஒரு ஹிண்ட் தரேன். 2 இதுலயும் ஒரு காய் தான் இருக்குது. மத்ததெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்ல நானே 4 ஐட்டம் சொல்லிட்டேன். லேஸ். ஏய் பைத்தியம், லேஸ் தான் போனதுல குர்குரேல போன வாட்டி இல்லையா? ஆமா, போன வாட்டி குறுக்குறே தான் சொன்னீங்க. சரி, லேஸ் 3. சொல்லுங்க. போண்டா. நீ சமோசா. ஏய் அவர் என்ன, அவர் ஒரு எண்ணெய் பலகாரம் சொன்னா அதுல இன்னொரு வகையை சொல்ற நீ. அடுத்தது சார் கொஞ்சம் கழுவி கொண்டு வாங்க. என்ன வாய்ப்புல விடா. ட்ரை பண்ண நல்லா இருக்கும். இல்ல வேணாம், வாந்தி எடுத்துருக்கேன். வானவில் போய் ஒரு வானவில் பக்கத்துக்கு சொல்ல. கடைசி ஐட்டம்னே. சரி, ஒரு க்ளூ கொடுத்துரு. ஒரு ஹிண்ட் தட்டா. ஈட் டஸ் டூ நத்திங் அப்படின்னு ஒரு ஆட்ல 5 ஸ்டார் ஏதாச்சும் சூப்பர். இது நான் பாவம், அப்படி ஓல்ட் ஏஜ்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தர இதெல்லாம் பார்த்து கூட மாட்டாருண்ணே அவரு. அவர் விளம்பரம் வந்தா ஸ்கிப் பண்ணிடுவாருன்னு இதுல சொன்னேன். நான் அதுக்கு தான் சின்ன பையனா கூப்பிடுங்க அப்படின்னு. ஒவ்வொரு கேங்லயும் பாத்தீங்கன்னா கைஸ், இப்போ பெரிய ஆள் இருப்பாங்க, நம்ம எல்லாம் சின்ன பையனா இருப்போம். சம்பந்தமே ஒரு என்ட்ரியை கொடுத்து நானும் சின்ன பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் மாதிரி ஒரு ஆள் எங்க கேங்ல எங்க அண்ணன் நல்லா வடக்கன்ஸ் மாதிரி. சரி விடு, கிரிஞ்சாகுது. ஒரு ஐட்டம் சொல்லு தம்பி. கேக்குனே. கேக். கேக் வகைகளில் ஒன்று. கேக்ல நிறைய இருக்கு. ஐஸ்கிரீம் கேக் இருக்கு, நான் சொல்லலாமா? பன் கேக் இருக்கு. பந்தயத்துக்கு நான் வரலாமா? நீ 4 ஐட்டம் சொல்லிட்டேன். எப்படித்தான் குடிச்சுக்கிட்டே இருக்காரு இதுல நக்கி பார்த்ததுக்கே. ஷோ ப்ரொடியூசர் கொடுக்க போற கிஃப்ட் வாங்குறதுக்காக இவங்க இந்த ரிஸ்கி எடுத்துக்கிறாங்க. புட்டிங் கேக். புட்டிங் கேக்கா? 4 இடம் சொல்லிருக்கீங்க. ஓகே கைஸ், இவங்க 4 இது சொல்லிட்டாங்க. நம்ம உள்ள என்ன கலந்துருக்கோம்னு முன்னாடி வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சொல்றேன். பாவக்காய் 5 ஸ்டார், அப்புறம் ஒரு மஃபின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை. இந்த 4ஓட கலவையை தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. கரெக்டாக சொன்னது யார் யாருங்கிறது பார்த்தீங்கன்னா முத்தண்ணன் தான் 3 ஐட்டம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. எஸ். எவ்வளோ உணர்ச்சி பேசப்படாதீங்க. எப்படா முத்தனை 3 சொன்னாரு? புட்டிங் ஒன்று சொன்னாரு, பாவக்காய் ஒன்று சொன்னாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன உளுந்த வடை கொண்டாடுறா கரெக்டா? போண்டா சொன்னேன். பாண்டா தான் சொன்னாரு, உளுந்த விட சொல்லல. லெட்டர்ல சேம் ஆகுது இல்ல? கரெக்டா போண்டான்னு சொன்னேன். என்ன பலகாரம் அதை கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் வந்து இப்ப உளுந்த வடைக்கு பதிலாக போண்டான்னு சொன்னாரு. பட் ஆனா அது லிட்டரலா என்ன பலகாரம் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்க பாருங்க அரைச்ச இந்த மாதிரி இருக்கு. அதுல இருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் இது இறங்கி வரணும். நம்மளும் போண்டான்றது கரெக்ட் என்ன பலகாரம், அதுக்கு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பாவக்காய் கரெக்டாக சொன்னாப்புல, அதுக்கு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் புட்டிங் கேக் சொன்னாரு, மஃபின் அது புட்டிங் தான், அது 3 பாயிண்ட். அம்பி வந்து ஈட்ஸ் 5 ஸ்டார், அதுவும் ஹிண்ட் கொடுத்தனாலே சொன்னாரு, மற்றபடி எதுவுமே சொல்ல. அரக்கா போடலாம் ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெருசுனே 5 பாயிண்ட் எடுத்துருக்காப்புல, கடைக்குட்டி வெறும் 3 பாயிண்ட் தான். ஸோ ப்ரைஸ் வந்து யாருக்கு போக போகுதுன்றது வந்து டாக்ஸி கார் இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகுமா. அடுத்து வந்து இப்போ பெருசுக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கணும். அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த கிஃப்ட் வந்து இருக்கு, இப்போவே இருக்கு, கொடுத்துடலாம். பட் ஆனால் அவங்களை அடுத்த வீடியோக்கு வர வைக்கணும்னு, ஏன்னா பார்க்குறது 15-20 தான் பார்ப்பீங்க, அவங்கள திருப்பி வர வைக்கணும்னு, அதுக்காக அந்த கிஃப்ட்டை கொடுத்து அடுத்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி இளவெல்லாம் குடிக்கின்ற ஒரு மோட்டிவேட் வரும் அதுக்காக. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது 0 மைல்ஸ்டோன். ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் அப்படியே ஒரு லிங்கை மட்டும் அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. இருங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
போனாடிங்க சாமி. இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. தின்னதப்புறம் கேட்காதீங்க.